வணக்கம். நாம் இன்று மருதாணியின் பயன்பாடுகள் பற்றி பார்க்க போகின்றோம். இது மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. இதனை மகாலட்சுமியின் அம்சமாக கருதுகிறார்கள். துளசி செடியை போல இச்செடியையும் வீட்டில் வளர்ப்பதால் நேர்மறை ஆற்றலை உண்டாக்குமா? தூபம் போடும்போது வெண்கடுகு, குங்கிலியம் இதனுடன் மருதாணி விதைகளையும் சேர்த்து இடுவதால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இதில் மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ளதாகவும் கருதப்படுகின்றது. பெண்கள் இதனை கைகளில் வைப்பதால் உடல் சூடு குறைந்து நரம்பு மண்டலம் சீர்படுத்தப்பட்டு மன அமைதி உண்டாகின்றது. அது மட்டுமல்லாமல் மருதாணி இலைகளை பயன்படுத்துவதால் தோல் நோய்கள், நக சம்பந்தமான நோய்கள், தலைமுடி பராமரிப்பு, தலைவலி, பெண்களின் மாதவிடாய் பிரச்சனை போன்றவற்றிற்கு அருமருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. இதன் பூக்களை தலையணையில் வைத்து தூங்கினால் மனநிலை சமப்படுத்தப்பட்டு நல்ல தூக்கம் வருமா? குளிர்ச்சி ஒத்துக்கொள்ளாதவர்கள் இதனை பார்த்து பயன்படுத்துவது நல்லது. நாம் கைகளில் மருதாணி வைக்கும் போது மருதாணியில் உள்ள லசோன் என்ற வேதிப்பொருளானது நம் உடலில் உள்ள கெரட்டின் என்ற புரதப்பொருளுடன் வினைபுரிந்து நம் கைகளுக்கு ஆரஞ்சு நிறம் உண்டாவதாக கருதப்படுகின்றது. மொத்தத்தில் இதனை உபயோகப்படுத்துபவர்களின் உடல் சூடு குறைக்கப்பெற்று மனநிலை சமநிலை அடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.